பைகேமரலிசம்னா என்ன? எம்எல்ஏ, எம்எல்சி, லோக்சபா, ராஜ்யசபா. அதான் பைகேமரலிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? அதன் அடிப்படையில தான் குடிமை பணியாளர் தேர்வாணையம் தான் தமிழகத்துல உருவாச்சு. 1926ல உருவாச்சு. சரி ஓகே. 1927 சைமன் கமிஷன் வராங்க. 7 பேர் இருக்கக்கூடிய கமிஷன். ஒரு ஆள் கூட இந்தியர் இல்ல. அதான் பிரச்சனை. அப்ப அந்த 7 பேர் இருக்கக்கூடிய சைமன் கமிஷன் எதுக்காக வராங்க? 1919ல மாண்டேகு செம்ஃபோர்ட் ரிஃபார்ம் கொண்டுட்டு வந்து கரெக்ட்டா தப்பா? அது கரெக்ட்டா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சா இல்லையா? அத டெஸ்ட் பண்றதுக்காக வந்தது தான் சைமன் கமிஷன். டயாக்கு 2 ஆட்சி குடுத்தோம் இல்லையா? சிஎம் தலைமையில 1, கவர்னர் தலைமையில 1, கவர்னர் தலைமையில இருக்கிறது நாங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம். மீதிலாம் ட்ரான்ஸ்பர் பண்ணோம் இல்லையா? அது பெர்ஃபெக்ட்டா போச்சா அப்படின்றத பார்க்க சைமன் கமிஷன் வந்து ரிப்போர்ட் குடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் எங்க போச்சு? இங்கிலாந்துக்கு போச்சு. சைமன் கமிஷன் நமக்கு ஆதரவா தான் குடுத்தாங்க. காங்கிரஸ் ஏன் எலக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணல? கண்டிப்பா வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். முஸ்லீம் மட்டும் இல்லாம அத தாண்டி மத்தவங்களுக்கும் நம்ம ரெப்ரசன்டேஷன் குடுக்கணும். கோட்டா சிஸ்டம் குடுக்கணும். நெறைய ரெக்கமெண்டேஷன் இவங்க வந்து எடுத்து போய் வச்சாங்க. எங்க? இங்கிலாந்துல. அப்ப மறுபடியும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வைஸ்ரா எல்லாரும் சேர்ந்து சட்டங்கள வந்து உருவாக்கணும். மின்டோ மார்லி உருவாக்குனது போல. மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் உருவாக்குனது போல. பட் இந்த வாட்டி என்ன பண்றாங்கன்னா, மீட்டிங் கொஞ்சம் பெருசா கொண்டுட்டு போறாங்க. அதுதான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, எனக்கு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வைஸ்ராய் 2 பேர் மட்டும் இருந்தா போதாது. இந்தியாவுல இருக்கக்கூடிய லீடர்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, லீடர்ஸையும் கேட்டு அவங்களுடைய குறைகள கேட்டு அதன் அடிப்படையில தான் சட்டங்கள உருவாக்குனாங்க. அந்த சட்டங்கள் தான் 1935 கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்.